சட்டமன்ற கூட்டத்தோட ரொம்ப பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனா அதுல ரொம்ப காமனா யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்னன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். திரும்ப திரும்ப எதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? திரும்ப திரும்ப எதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை நியூஸ் சேனல்ஸ்லாம் எப்படி போடுறாங்கன்னா பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அவங்க மட்டுமா பாட்டு பண்ணாங்க, கச்சேரியே நடந்துச்சுன்னு சொல்லலாம் அசம்பிளிக்குள்ள. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்னன்றது பார்ப்போம். பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்ல நிறைய டிவைசஸ் இருக்கு. அதுல ஒரு டிவைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒவ்வொரு ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை வச்சு தான் அங்க இருக்கிற சிட்டிங் மெம்பர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு அசம்பிளியை நடத்திட்டு போவாங்க, அந்த ஹவுஸே கேரி பண்ணிட்டு போவாங்க. சப்போஸ் ஆளுங்கட்சி யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ரூல் ஆஃப் ப்ரொசீஜரை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வந்து நினைச்சாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ரைஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி டிவைஸாக வந்து கருதப்படுது. அந்த எக்ஸ்ட்ரானரி டிவைஸை வந்து ரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சபாநாயகர் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். சப்போஸ் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த நடைபெற்று இருக்கிற அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹோல்டு பண்ணப்பட்டு அந்த கேன்சல் பண்ணப்பட்டு அண்ட் நோ ஃபர்தர் டிபேட்ஸ் ஆர் அலவுட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஸோ இதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி போட்டாங்களா இல்லை தெரியாமல் போட்டாங்களா இல்லை ட்ரெண்டுக்காக போட்டாங்களான்னு தெரியல. பட் நியூஸ் சேனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக் கொடுக்கணும். பட் கரெக்டான நியூஸை அடுத்த டைம்லேருந்து போடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய்.